இதயக்கனி படம் வந்து தொடங்கும் போது 1975 வெளிவந்தது. அது வெளிவந்த அந்த அந்த டைம்ல வந்து இந்த தென்னகமா என்ப திருநாட்டு அந்த பாட்டு, அந்த பாடலுடைய உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுகள், அந்த வரிகள் வந்து திரும்ப திரும்ப வரும்போது இதை படம் பார்க்கும் போது இதை நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னன்னா இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டர்ல திரையிடப்பட்ட முதல் பாடல் தென்னகமா என்ப திருநாட்டில் உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுகள். இந்த நீங்க நல்லா இருக்கிறாங்க இந்த பாட்டு முதல் முறையாவது இங்க மட்டுமில்ல, சாந்தி தியேட்டர் மட்டுமில்ல, தமிழகம் என்றுமுள்ள எல்லா திரையரங்குகளிலும் புரட்சி தலைவர் குணமாக்க வேண்டும், அவர் உடல்நலம் பெற்று அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதற்காக பெயரிடப்பட்ட பாடல் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது வெளிவராமல் இருப்பதற்கு, இந்த படம் அன்றைக்கு வெளிவராமல் இருக்க என்னென்னமோ முயற்சிகள் நடந்தது. அத்தனையும் முறியடித்து அத்தனையும் தாண்டி வெளிவந்த படம் இதயக்கனி. சென்னையில வந்து சத்யம் தியேட்டர்ல திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த படம். இந்த சத்யம் தியேட்டர் இந்த படம் வந்து 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது.